பல்வேறு காரணத்திற்காக சிறைப்படுத்தப்பட்டவர்களை மீட்டு அழைத்து வந்தது வாழ்ந்து காட்டுவோம் குழு. பல சித்திரவதைகளை அனுபவித்த இவர்களை மீட்டெடுத்த வாழ்ந்து காட்டுவோம் குழு புது வாழ்க்கைக்கு வழிகாட்டியது பெருமைப்படும் தருணமே. என்று பரபரத்த குரலில் சொல்லியதோடு அந்த போன் கால் துண்டிக்கப்பட்டது. அந்த போன் காலில் பதறியவாறு பேசி உடனே துண்டிக்கப்பட்ட அந்த குரல் சொல்லிய வார்த்தைகள் நமது நிருபர் குழுவை அதிரச் செய்தது. என் தங்கச்சி செல்ல இருந்து பேசுறேன், என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க என்ற அந்த பெண் குரலில் தற்போது உயிர் பயமும் நிறைந்திருந்தது. கடகடவென ஒரு முகவரியை சொல்லிவிட்டு போனை அணைத்து விட்டார். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த நமது நிருபர் குழு பெண் வழக்கறிஞர்களின் துணையுடன் அந்த பகுதிக்கு விரைந்தோம். பலரையும் விசாரித்து சம்பந்தப்பட்ட இடத்தை அடைந்தோம். இப்போ உங்களுக்கு என்ன வேலை நினைக்கிறீங்க? கொஞ்சம் கொடுமை பண்ணாங்க. அடிக்கும் போது நான் கேட்டேன், இனிமேல் நான் உங்களுக்கு வாழ மாட்டேன், டிவோர்ஸ் கொடுத்துரு. என் பேர் பவித்ரா மேம். நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பேரம்பாக்கம் வில்லேஜ்லேருந்து வரேன். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து என் ஹஸ்பண்டுக்கும் என் அம்மாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு மேம். இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணுறதுக்காக தான் என்ன மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னம்மா சொல்கிற இப்படி எல்லாம்மா? நான் படிக்கணும்னு ஏம் இருந்தது, நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு கோல்னு எனக்கு இருந்துச்சு. என்னை எதுவுமே பண்ண விடாமல் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி இந்த அளவுக்கு என்னை பண்ணிட்டாங்க மேம். என்னம்மா உங்கள் அம்மாவோட தேவைகளுக்காக உங்களை இப்படி பண்ணிட்டாங்களா? மேம் இது தெரிய வந்தது உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? நான் கண்ணாலையும் பார்த்தேன், காதலையும் கேட்டிருக்கேன். ஸோ நான் அவங்க கேட்டப்போ சத்தியமாக நான் அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும், நீ பண்ணது மட்டும் சரியா அப்படின்னு என்னையே திருப்பி கேட்குறாங்க. என்னை இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க அப்படின்ச்சு. சரி அது வரலாம், ஏன்ப்பா இந்த மாதிரி அடிச்சு அப்படி இப்படின்னு அவனையும் திட்டிட்டு அதில் அவங்க வீட்டிலேருந்து வந்து திட்டினாங்க, பார்த்தாங்க. அதுலேருந்து இது 1 மாதமாக அவளாக கூட இருந்துக்கிட்டு தான் அவளுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லி அடிச்சதா உங்ககிட்ட சொன்னாங்க உங்கள் மருமக பிள்ளை? இவ வெளியே வேலைக்கு போகிறேன்னா இல்லை எங்கே போகிறேன்னு வேலைக்கு போகிறேன்னு தான் சொல்லிட்டு கிளம்பி வெளியில் போனாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கு நீ ஏன் போகிறேன்னு கேட்டதுக்கு ஏம்மா போகிற, நான் உன்னை வந்து சொன்னதுனால மீறி போனதுனால சண்டை வந்த மாதிரி சொன்னாங்க. இவ தான் சொன்னா எனக்கு. உங்கள் மருமக பிள்ளைகிட்ட நீங்கள் கேட்கவே இல்லை? கேட்டேன் மேடம். அதுதான் நான் கேட்டு திட்டினேனே, எதுக்குடா அப்படி அடிச்ச, படிக்கிற வயசுல தானே பாப்பாவை கல்யாணம் பண்ணேன், படிக்கிறனா படிக்கட்டும், போறனா போட்டேன், எதுக்குடா நீ அடிச்ச? ஓ உங்க ஊர்ல எல்லாம் மருமகனை வாடா போடா அப்படி கோவத்துல மேடம். கோவத்துல உங்க மாமியாரை ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் பிடிக்குமா மாமியார்? உங்க மாமியார் ரொம்ப பிடிக்குமானா எப்படி மேம்? நான் கேட்ட கேள்வி அதான். அது பிடிக்குமா எப்படி நீங்க தான் சொல்லுங்க. பிடிக்குமானாக்கா என் ஒய்ஃபோடைய அம்மா அப்படின்றதுனால எதாவது சொல்லலாம் இல்லையா? அவங்ககிட்ட சொல்லலாம். பிடிக்குமா அப்படின்னா எப்படி மேம்? மாமியார் பிடிக்குமா? இப்போ என்ன கேட்டால் இவங்களை பிடிக்குமானா எனக்கு பிடிக்குங்க, எனக்கு ரொம்ப என் மேலே மரியாதை இருக்கா அப்படி சொல்லுவேன் நான் இல்லையா மேம்? எப்படின்னாக்கா மச்சின்ஸ் இருக்கிறாங்க, மாமியார் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. பிடிக்குமானாக்கா அவங்க எல்லாரும் உனக்கு பிடிக்குமா எப்படி இருப்பாங்கன்னாக்கா ஓகே. மாமியார் பிடிக்குமானாக்கா எப்படி? அவங்கள கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க உங்களை வந்து ஒரு சகோதரனா தம்பியா அந்த மாதிரி எனக்கு தேவைகள் இருக்கப்போ வந்து எனக்கு ஒரு மகனாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி அழகாக சொன்னாங்க. நீங்கள் எதுக்கு இப்படியே சீரியஸாக இருக்கீங்க? தப்பாக கேட்டுக்கலையே? அப்படி இல்லை, ஏதாவது தப்பாக கேட்டுற போகிறாங்களோன்ற இதுலேயே இருக்கீங்க. நீங்கள் நார்மலாக இருங்களேன். தப்பாக இருந்தால் தானே தப்பாக அப்படி நார்மலாக பேசுகிறேன். நான் கேட்டது வந்து உங்களுக்கு மாமியாரை ரொம்ப பிடிக்குமா? சரி பிடிக்குமா. நீங்கள் அடிக்கிறப்போ உங்கள் ஒய்ஃபை கல்லால் அடிச்சிங்களா கட்டையால் அடிச்சிங்களா? கட்டையால் அடிச்சோம். கல்லாலன்னு கௌரி சொல்கிறாங்க. கல் வந்தது ஒரு 2 வாட்டி கல்லில் வச்சேன், அதுக்கப்புறம் கொம்பில் வச்சேன். என்னத்துக்கு? வீட்டை விட்டு போகிறான்னா டெய்லரிங் கிளாஸுக்கு போகிறான்னு சொன்னான். நீ போகாத, நான் உன்னை பார்த்துட்டு 1 வாரம் இரு, பசங்கள்லாம் ஸ்கூல் இன்னும் கொஞ்ச நாள் இரு. பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டோம்,
அதுக்கப்புறம் நானே உன்னை டெய்லரிங் கிளாஸ் சேர்த்து விட்றேன், அதுக்கப்புறம் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்றல, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லை நான் இன்றைக்கே போவேன், அதுவும் இப்போ போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அது வந்துட்டு சரின்ட்டு போவாதிரே அப்படின்னேன். இல்லை நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொன்னான். அதனால் கோவத்தில் நான் அடித்தேன். அதனால் அவள் திரும்ப என்னை தள்ளி விட்டா. அதனால் கோவத்தில் போவாதிரின்னு ஏண்டி போகிறேன்னு சொல்லிட்டு நான் அடிச்சேன். இவ்வளோ அடிச்சதுக்கு அப்புறமா ஏன் அடிச்சேன்னு ஒரு வார்த்தை இவங்க கேட்கவே இல்லை, யாருமே கேட்கல. என் பெரிய மாமா ஒருத்தர் மட்டும் தான் கேட்டாரு. அடிச்ச வந்த உள்ள உடனே எதுக்கு இப்படி அடிக்கிறடான்னு அவரை பார்த்து கேட்டாரு. என்னை பார்த்து புறம்போக்கு நான் ஏன் உனக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணேனே, ஒழுங்கா வாழ்க்கை எடுத்து வாழ வேண்டியது தானே, எதுக்கு இந்த அளவுக்கு நீ அடி வாங்கி சாகுறேன்னு என்ன தான் கேட்டாங்க. அப்போ எதில் அடிச்சாரு நீ சொல்லு. கல்லில் தான் மேம் அடிச்சாங்க. நான் அடித்தேன் மேடம், நான் அடிக்கலன்னு சொல்லல. எதுக்கு சார்? அடிச்சு தான் மேடம். அவள் சொல் பேச்சு கேட்கல, அதனால நான் என்ன சொல் பேச்சு? நீங்க ரொம்ப யோக்கியமா நடந்துக்கிறீங்களா? உங்க சொல் பேச்சு கேட்கணும்னு படிக்கணும்னு கேட்டா அதுக்கு அடிப்பீங்களா? உங்களை கையும் காலமா பிடிச்சிட்டாங்கன்னு ப்ரூஃப் காட்டினா அடிப்பீங்களா? கையை காலம் பூச்சிட்டா ப்ரூஃப் காட்டினா யாரும் அடிப்பலாம். எப்படி மேடம் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கிறப்போ தப்பு பண்ணிட்டாங்க ப்ரூஃப் காட்டுறேன்னாக்கா எப்படி மேடம் நம்ம? என் வீட்டில் தான் மேம் இருந்தாங்க. இவங்க செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தாங்க. மண்டே அன்னைக்கு நான் பார்த்தேன், ஏதோ நான் பாதியில் எழுந்திரிச்சு பார்த்தேன். அவங்க தப்போ சரியோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வரல ஊர் தப்பாக பேசினாலும் நம்ம பார்த்து சரியா தப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நம்ம இதை கேட்டுக்க கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லாக நான் சாப்பிடவே இல்லை, யார்கிட்டையும் பேசலை. வந்து என்னை பார்க்கும் போது கூட சோஃபாவில் அப்படியே ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். வாழ்றதுக்கும் லாய்க் கிடையாது, உயிரோடு இருக்கிறதுக்கும் லாய்க் கிடையாது அப்படின்னு என்னை பார்த்து திட்டிட்டு போனார். நீ பண்ண தப்பை ஒத்துக்கோ, தப்பு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, ஆனால் நீ தப்பு பண்ணதான். அவசரமான சில முடிவுகள் சில நேரங்களில் எடுக்கிறாங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி. ஃபோன் நம்பர் எடுத்து 2 அட்வொகேட்ஸோட ஹெல்ப்போட இங்கே வந்து உதவி கேட்டு வந்திருக்கா. 3 ஜூரிஸும் அவங்களும் வந்து அழகாக அவளுக்கு எப்படியெல்லாம் ஒரு குழந்தைக்கு புரிய வைக்கணுமோ அந்த வகையில் புரிய வச்சு அவள் வாழ்க்கையில் முன்னேற உதவியாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவளுக்குள்ள தன்னம்பிக்கையை வளர்த்து விட்டுருக்காங்க. பக்கம் எழுத்தூர் கிராமத்தில் கல்யாணம் பண்ணி 9 வருஷமாக இருந்தாங்க இங்கே மேடாகத்தில். இந்த பொண்ணு அங்கே தான் படிக்க வச்சுருந்தோம். ஆனால் இவங்க என்னடானா தப்பான தொழிலுக்கு போயிட்டாங்க. யார்? எங்கள் ஒய்ஃபு. உங்கள் ஒய்ஃபு? ஆமாம். அவங்க பேர் என்ன? மகேஸ்வரி. மகேஸ்வரி வந்து உங்களுடைய அத்தம்மா? அத்தம்மாவை. சரி, சொந்த அத்தம்மாவை. சரி, இந்த பொண்ணு வந்து இப்படியே இருக்குதுன்னு சொல்லி 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவன்னா யாருங்க? செந்தில்குமார். அதை நீங்கள் சொல்லணும்ல, யாரோட ஓடிட்டாரு, அவர் பேர் என்ன, யார், என்ன வேலை பார்க்குறாரு, அதை சொல்லணும் இல்லையா? அவன் ஆட்டோ ஓட்டுறான் மேடம். சரி. ஆனால் பொண்ணுங்களை வந்து நிறைய பொண்ணுங்க இருக்குது. 7 பேர் வச்சுருக்கான் போட்டா. அந்த 7 பேர்த்துக்கும் ஹெட்டு என் பொண்டாட்டின்னு இவனே சொல்கிறானுங்கிட்ட. என் பொண்டாட்டி கேட்டால் ஒரு நைட்டுக்கு நான் 5000 சம்பாதிக்கிறேன், எனக்கு அதே 5000 சம்பாரிச்சு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணுக்கு வந்து அசிங்கமாக போட்டா அனுப்புறது. யார் அனுப்புவாங்க? யாருக்கு எதிரில் இதெல்லாம் நடக்கும்? இது வந்து செந்தில்குமாரும் என் பொண்டாட்டி அனுப்புவாங்க. என்னெல்லாம் அனுப்புவாங்க? அது எப்படி சொல்கிறதுனா துணி இல்லாமல். சென்னையில் கொஞ்ச நேரம் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து சொன்னாங்க, அதனால வந்து நான் ஸ்கூலுக்கே போன பிறகு இதுமாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். அப்புறமேட்டுக்கு வந்து இந்த ஆட்டோ ஓட்டுறாங்கல்ல அவங்களாம் வந்து உனக்கு அசிங்கமாக கேட்டாங்க. அசிங்கமாக ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்டேன். இதுமாரி அசிங்கமாக ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டு நான் வந்து எழுதிட்டுருப்பேன். யூடியூப் பார்த்து புக்கில் எழுதிட்டுருப்பேன். டீச்சர் எழுதிட்டு சொல்லுவாங்க மேம். நான் வந்து எழுதிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் மெசேஜ் இருந்துச்சு. நான் தமிழ் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தேன்னா அதை அட்டன் பண்ணி பார்த்தா அசிங்கமாக இருந்துச்சு. இதை நான் எங்கள் அப்பாட்ட சொல்ல கிடையாது. சொல்லாமல் போய் பக்கத்து வீட்டில் போய் சொன்னேன். சொல்லி அழுகுனேன். அவங்க வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க. அதான் நம்ம முதல்ல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது மதர் மகேஸ்வரி, பிறகு இப்போ ஆட்டோ டிரைவர் செந்தில்குமார், அவங்க 2 பேர் மேலேயும் கேஸ் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும். அந்த கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். 2 பேரும் மினிமம் 20 வருஷம் ஜெயிலுக்கு போவாங்க. போக்சோ ஆக்டில் அது அப்படி அட்வான்டேஜ். மற்ற ஆக்ட்லாம் நிறைய எவிடன்ஸ் வேணும். இது எவிடன்ஸ் வேண்டியதில்லை, இந்த பிள்ளைக்கு எவிடன்ஸ் போதும். இந்த குழந்தையோட எதிர்காலம் சிறப்பாக அமையும். நிச்சயமாக சட்டம் அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கும்னு நாம் நம்புகிறோம். தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற நியூடாக இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் இவருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறது, ப்ளஸ் கால் பண்ணி மிரட்டுறது, குழந்தைய கேட்டு மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. குழந்தைய கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் ஈடுபடுத்துறதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு வந்து வயசு வந்து 12 வயசு தான் ஆகுது. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான்.
அவள் பார்வையில் படுற மாதிரியான இந்த மாதிரியான படங்கள், இந்த பொனோகிராஃபி பிக்சர்ஸு ப்ளஸ் அவங்களே நியூடாக இருக்கிற தன்னோட அம்மா நியூடாக இருக்கிற பிக்சர்ஸே தன்னோட குழந்தைக்கு வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக நாங்கள் வந்து பள்ளிக்கரணை ஸ்டேஷன் கொடுத்துருக்கோம். என் பேர் மீனாட்சி. இங்கே கேளம்பாக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். மாமியார் இருக்கும்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அவங்க இறந்தவுடனே ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆரம்பித்தாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்து வேலைக்கு போக மாட்டாங்க. வீட்டில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாமனாரே எங்களை தனியாக வச்சுட்டாங்க. நாங்கள் போகும்போது வீட்டுக்காரோட அண்ணனுக்கு மேரேஜ் ஆகலை, அக்காவுக்கு மேரேஜ் ஆகலை, வீடு கம்ப்ளீட் ஆகலை அவங்களோடது. நான் போனது அவங்களுக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. இவங்க சென்னையில் இருந்துதான் வேலை செஞ்சு காசு கொடுத்துருப்பாங்க, மேரேஜ் பண்ணிருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க. நான் போனது வந்து அவங்களுக்கு ஒரு இதுவாக இருந்ததுனால எங்களை சொல்லிட்டாங்க, நீங்கள் தனியாக சமையல் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு. நாங்கள் அதேமாதிரி தனியாக சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்தமாரி எப்பப்போ டவுட் படுறாரு, அடிக்கிறாரு குடிச்சிட்டு வந்து. அந்த வேலை வெட்டிக்கு போகாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு பிறந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பையன் பிறந்தான். நான் ஸ்டார்டிங்கில் போகும்போது எவ்வளோ கஷ்டம். வீடு இல்லாமல், கூரை வீட்டில், கரண்ட் இருக்காது, கட்டில் இருக்காது, பாய் இருக்காது. எவ்வளோ கஷ்டத்தில் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, பொண்ணு பிறந்து சின்ன குழந்தை, விளக்கு வச்சுட்டு நான் இருந்திருக்கேன். புழுக்கமாக இருக்கும். ஒரு ஃபேன் இல்லை, டிவி இல்லை, எல்லாமே ரொம்ப கஷ்டத்தில். மொபைல் இல்லை, வீட்டுள்ளே அடுப்பத்தை வச்சு சமையல் செய்யணும், புழுக்கமாக இருக்கும். ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டு யாருக்கும் தொந்தரவாக இருக்கல. கொடுப்ப வீட்டுக்காரரும் சரியில்லை, அம்மா அப்பாவும் சரியில்லை. எங்கே போவேன்? அழாது, நாங்கள் இருக்கோம், அழாது. எனக்கு தெரியும் இவர் ஒடிசா குஜராத் போகிறாருன்னு. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இவர் எப்போ போகிறாரு அப்போ பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. அதேமாதிரி இவரும் என்கிட்ட மொபைல் கொடுத்துட்டு போயிட்டாரு, மொபைல் சிம் எல்லாம் கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து போன பிறகு தான் கூட இருந்தாலுமே டார்ச்சர் பிரச்சனைனா அங்கே போய் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. நான் நினச்சேன் அவர் தான் போயிட்டாரு, சரி நான் இங்கே கால் பண்ணி சொன்னது உண்மைதான், சரி கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். மாசானா காசு போடுவார். அப்புறம் என்ன பிரச்சனை, அவர் இருந்தால் தானே டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கே போனால் கூட இன்னும் டார்ச்சர் அதிகமாகிடுச்சு. அங்கே போனோடனே இந்தமாரி வீடியோ கால் பண்ணுறது, ஆடியோ கால் பண்ணுறது, ஒரு நாளைக்கு 30-40 வாட்டி ஃபோன் மிஸ்டு கால் மாறி கட் பண்ணுவார். என் நம்பர் எப்போனா கொஞ்சம் பிஸின்னு வந்தால் கூட கண்டுபிடிச்சிட்டு திட்டுவார். அது கொஞ்சம் மிஸ்டு கால் வந்தாமே சொல்லுவார், பிஸின்னு என்கிட்ட கான்ஃபிடென்ட் கால் எதுக்கு போடலை, நீ யார் கூட பேசிகிட்டு இருந்த, என் கால் எதுக்கு அட்டென்ட் பண்ணல, இவ்வளோ நேரம் எதுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் ஒரிசாலேருந்து இங்கே வரணும்னு கிளம்புனீங்க இல்லையா, அன்னைக்கு என்ன நடந்தது, எப்படி வந்தீங்க? நான் வந்து என்ன சரிங்களா, பேகுட்டாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேடிஸ் கிட்ட சப்போர்ட் எடுத்தேன். அவங்க கால் பண்ணி சொன்னேன், அவங்க நம்பிக்கையானவங்க, அதெல்லாம் தெரியும். இந்தமாரி சொன்னேன், எனக்கு இந்தமாரி நான் ஒரு இடத்துல மீடியாவில் கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன், அவங்க காசு அனுப்பி விடுவாங்க, அவங்க வந்து கொஞ்சம் அந்த காசு மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஓகே சொன்னாங்க. அவங்க நம்பர் கொடுத்தாங்க, நான் இங்கே நம்பர் கொடுத்தேன், அவங்க காசு அனுப்பி விட்டாங்க. என்ன சொல்ல 1 hour 2 hourல அவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு, இவ்வளோ நேரம் இருக்காதுன்னு. அங்கே போய் கேட்டிருக்காங்க, அந்த ஸ்கூலில் வரலைன்னு சொல்லியிருக்காங்க. டவுட் அதிகமாகிடுச்சு, எங்கேயோ போயிட்டா அப்படின்ட்டு கார் வச்சு தேடிட்டு இருந்திருக்காங்க எல்லா இடத்துலையும். நாங்கள் வந்து வேறு ரூட்டில் வந்து அவர் ஆட்டோ டிரைவர் எங்களை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட் பண்ணி இவங்க தேட நாங்கள் ஜாஜ்பூர் ஸ்டேஷனுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து புவனேஸ்வர் ஸ்டேஷனில் தான் அவங்க டார்கெட் இருந்துச்சு, நான் அங்கே போகிறேன்ட்டு. நாங்கள் ஜாஜ்பூர் ஸ்டேஷன்லேருந்து நான் வண்டி ஏறிட்டேன், அதனால் கண்டுபிடிக்கிறேன். அந்த ஜார்ஜ்பூர் இதுக்கும் ஸ்டேஷனுக்கும் உன்னை தேடி வந்திருக்காங்க. வெறும் 10 நிமிஷத்தில் நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க. உட்காரது திரும்பத்து கூட எல்லாமே சின்ன குழந்தை சாப்பிடாம கொள்ளாமல் இட்டுட்டு வந்தேன். நான் 2 பாப்பாவும் சாப்பிடல, நானும் சாப்பிடல. சாப்பிட்டா பசி எடுக்குதுன்னு வாங்க, பாத்ரூம் போகணுன்னு வாங்க, சாப்பாடு எதுவும் வாங்கி சாப்பிட்றது கூட கம்ஃபர்டபுளாக இல்லை. எல்லோரும் வந்து இடிச்சுக்கிட்டோம், அப்படி அவ்வளோ கஷ்டத்தில் தான் நான் வரும்போது. வாங்க இங்கே வாங்க, இங்கே ஓடி வாங்க, வாமா தூக்கிட்டு போத்துக்கு. ஒன்றா சேர்ந்துருக்காங்க. முதல் முறையாக ஒரு ரீயூனியன் நடந்திருக்கு. வாங்க, எனக்கு ஆத்ம திருப்தியாக இருக்குது. சமூக அவலங்களில் சிக்கித் தவித்து அதன் மூலம் கற்றுக்கொண்டு
வீறு கொண்டு எழுந்தவர்களின் பயணம். அனுபவ பயணத்தில் தெரிந்து கொண்ட படிப்பினை வாழ்நாள் முழுவதும் தனது வெற்றிக்கு துணை நிற்கும். என் பேர் பாண்டியம்மாள். பாண்டியம்மாள். நாங்கள் சின்னப்பாலம் பாம்பன் கிராமத்திலிருந்து வர்றோம். நாங்கள் வந்து பிறந்ததுலேருந்து எங்களுக்கு கடல் தொழில் தான். பாசி எடுக்க போவோம். அதை சேர்ந்து கடலில் என்னென்ன இருக்கோ எல்லா வகையான பொருளுமே எங்களுக்கு எடுக்க தெரியும். மறிக்கொழுந்துன்னு பாசி மெயின் எங்களுக்கு அதுதான். அது வந்து பாரில் வந்து இயற்கையாக பாசி எடுக்கிற தொழில் இயற்கையாக வளரக்கூடியது. செயற்கையாக வளர்க்குறதுல அதுவா இயற்கையாக வளரக்கூடியது. நாங்கள் அதை போய் கடலில் மூழ்கி அந்த பாசியை எடுத்துக்கிட்டு வந்து காய போட்டு விற்பனை செய்வோம். இது வந்து எங்கள் தலைமுறையாக எங்கள் பெண்கள் வந்து சின்னப்பாலத்தில் 200 பெண்களாவது குறைஞ்சது இந்த தொழிலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். எங்கள் தாத்தா பாட்டி மூதாட்டி அந்த காலத்தில் இருந்த இந்த பாசி தொழில் வந்து எங்களுக்கு மெயின் பாசி தொழில் தான். ஏன்னா நாங்கள் வந்து காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு கடையில் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு அந்த பழைய சோறை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போகிறவங்க தான். அதை கூட நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். ஏம்மா ஏன் அழறீங்க? ஏம்மா அழறீங்க? அப்படி ஒரு கஷ்டம் மேம் நாங்கள் படுறது. எவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சி உள்ளே இருப்பீங்க? மூச்சு ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் மூச்சில் கிடப்போம். தண்ணிக்குள்ளேயே கிடந்து பாசியை பிடிங்கிட்டு மேலே கிளம்புவோம். எவ்வளோ ஆழத்துக்கு போவீங்க நீங்கள்? எங்களுக்கு வந்து அந்த மீட்ரு அளவுலாம் தெரியாது. நாங்கள் இப்படி ஒரு பாவம், இது எங்களுக்கு ஒரு பாவம். இந்த பாவத்தால் 3 பாவம் வரைக்கும் உள்ள ஓடிடுவோம். ஆனால் கண்ணுக்கு வந்து கண்ணாடி போட்டு உள்ளக்க ஓடுவோம். கண்ணாடி போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்களா? வெளிச்சம் இருக்குமாமா அவ்வளோ தூரம்? பழுத்துன்னு இருக்கும். உள்ள போய் அந்த பாசி அள்ளிக்கிட்டு வந்துதான் மேலே மூச்சு விடணும். 2 கையாலையும் உள்ள போய் அந்த பாரில் பாசி எடுத்துக்கிட்டு மேலே வந்து மூச்சை விட்டுட்டு அந்த பாசி இது ப்ளஸ் மேம் உத்தர ஓடி மறுமையா கிளம்பி தான் வரணும். எவ்வளோ நேரம் இருப்பீங்க உள்ள? அதான் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பாசி பிடுங்கணும். பிடுங்கிட்டு அதோட கிளம்பிடுவோம். 1 மணி நேரம் மூச்சு கிடக்கும் எங்களுக்கு. பயமே கிடையாதா? பயம் இல்லை. எவ்வளோ பெரிய ஆபத்தான வேலை இது, கற்பனை கூட பண்ண முடியல. உங்களை இங்கே சந்திச்சதில் ரொம்ப பெருமை அடைகிறோம். நாங்கள் உங்கள் கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எந்த ஏரியாலேருந்து வரீங்க? சேலம். என்ன வேலை பண்ணுறீங்க? எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் படிக்கல. நான் வந்து சேலம் 4 ரோட்ல மயானத்தில் வேலை செய்கிறேன். மயானம்னா சுடுகாட்டில் வேலை செய்கிறேன். அது புரியுது எனக்கு. என்னங்க இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாங்க? மற்றவங்களுக்காக சேவையாக நினச்சி பண்ணுறேன். அது வந்து நான் தப்பாக எதுவுமே அது நினச்சிக்கல. மயானத்தில் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? மயானத்தில் வந்து குழி இறந்து போனவங்களுக்கு குழி வெட்டி கொடுப்பேன். குழி வெட்டிட்டு யாரும் இல்லாத அனாதையாக இறந்து போகிறவங்கள ஆம்புலன்ஸில் கொண்டு வருவாங்க. ஆம்புலன்ஸில் ஓட்டிகிட்டு வர டிரைவரும் நானும் இறக்கிட்டு போய் குழிக்குள்ளே இறக்கி வச்சு மண் இழுத்து மூடிட்டு பால் ஊத்துற சடங்கு எல்லாமே செய்வோம். எல்லாமே நீங்கள் தான் பண்ணுவீங்களா? நான் செஞ்சுக்குவோம். சொந்த பந்தங்கள் இருந்தாங்கன்னா வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா இழுக்கிற வண்டி இருக்கு, தள்ளு வண்டின்னு, அந்த தள்ளு வண்டி எடுத்துட்டு போய் அவங்கள தூக்கி வச்சு கொண்டு வந்து அடக்கம் பண்ணி கொடுப்பேன். எல்லாமே அந்த இடத்துல பண்ணியிருக்கேன். தள்ளு வண்டியில் அவங்க வீட்டுக்கிட்டே போய் அதில் வச்சு அங்கேருந்து இழுத்துட்டு வந்து இங்கே மயானத்தில் வச்சுருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க போலீஸ்காரங்களாம் இரும்பு மாதிரி. நானும் அவங்க அழுகுவாங்க, நாங்கள் வெட்டியாக வேலை செய்கிறோன்னுவாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த குழந்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க. இவ்வளோ பெரிய கவரில் கொண்டு வருவாங்க. அதை கட்டி அவுத்து வைக்கிறப்ப அழுகாச்சா வரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க இவங்களுக்கு துணையாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். நான் வந்து 108 ஆம்புலன்ஸில் முதல் பெண் ஓட்டுநராக பணிபுரியுறேன். வாவ். என்னோட பேர் வீரலட்சுமி. சரி. சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம் பொடிநாயக்கனூர். இந்த வேலையில் கிடைக்கிற மனநிறைவு வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. எனக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை ஒரு அங்கீகரித்து நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, அப்போ நம்ம ஏதோ ஒரு பண்ணியிருக்கோம் அப்படின்ற போது ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்குது இல்லைங்களா? இந்த இடத்துக்கு வந்தது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கும் வந்து உங்களை சந்திச்சதில் ரொம்ப பெருமைப்படுறோம். வெற்றிகரமாக கொண்டு போனோங்கிறது உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். எனக்கு உங்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்வேன். கலைஞர் தொலைக்காட்சிக்கும் சரி, இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து உட்கார வச்சு எங்களை பெருமைப்படுத்துனதுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எனக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் எனக்கு. உங்களை என்ன மைக்கு தாத்தான்னுவாங்களா? சரிங்க, சொல்லுங்கள். நீங்கள் வீதியில் வந்து மைக்கை பிடிச்சி நிறைய அவேர்னஸ் கொடுத்தீங்களாமே, என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். கடலூர் மாவட்டம் சொந்த ஊர், கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சொந்த ஊர். என் பேர் சேரன்.
நான் வந்து என்னோட சொந்தக்கார ஏஜென்ட். நான் டெய்லர் வேலை நான் கடை நல்லா தான் நடத்திக்கிட்டு இருந்தவர் தான். இடத்துல நல்ல கடை வச்சிருந்தேன். 10 ரூபா 5 ரூபா வரும், சாப்பிட்றது சம்பாதிக்கிறது, 2 பசங்களுக்கு வேலை கொடுத்தேன். அதை விட போய் எல்லாரும் வீடு கட்டணும், நல்லா ஒரு 2 வருஷத்தில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ஏஜென்ட்டுங்க என்கிட்ட சொந்தக்காரன் வெளிநாடு போனோம். வந்த பாரு 4 பேர் வீடு கட்டிட்டா, நீ எப்போ வீடு கட்ட போகிறேன், 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பண்ண முடியாது, உடனே போனால் நல்லா சம்பாதிக்கலாம், 40,000 30,000 சம்பாதிக்கலாம், சவுதிக்கு விசா ரெடியாக இருக்குன்னு கூப்பிட்டா. சரி நம்ம டெய்லர் வேலைக்கு நல்லா போய் 30,000 40,000 சம்பாதிக்க போகிறோன்னு ஒரு சந்தோஷம். ஃப்ளைட்டில் போகணுங்கிற ஒரு ஆசை. சவுதி கிளம்புனேன். சவுதியில் வந்து ஏற்றி விடும்போது ஃப்ளைட்டில் உங்களுக்கு சொன்ன வேலை சொன்ன சம்பளம் இருக்குன்னு சொல்லி ஏற்றிட்டு என் ஏஜென்ட் அதோட சரி அவனை பார்க்க முடியல. அதுக்கு 4 ஏஜென்ட். ஏன்னா நான் ஊர்லேருந்து கொண்டாந்து சென்னையில் ஒருத்தன்ட்ட விட்டான், சென்னையிலேருந்து கொண்டாந்து பாம்பேயில் ஒருத்தன்ட்ட விட்டான், பாம்பேலேருந்து 2 பேர் கை மாறி தான் நான் வந்து சேர்றேன். போய் இறங்கின உடனே ரியாத்துங்கிற இடத்துல மெயினில் இறங்கி அங்கேருந்து அப்புறம் ஒரு இன்னொரு ஃப்ளைட்டு பிடிச்சி அல்பஹான்னு ஒரு இடத்துக்கு போய் அங்கே இறங்கின உடனே என் முதலாளி வந்து என்னை கூட்டு, என் முதலாளி வராப்பில் காரில் வந்து என்னை கூட்டு போய் என் பாஸ்போர்ட்லாம் இறங்கின உடனே வாங்கிக்கிறாங்க. வாங்க கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனால் டவுனை விட்டு தாண்டி மலை பகுதி காடு பகுதியாக இப்படி இருக்குது. போகும்போது அப்படி காரில் கூட்டு போகிறாங்க. என்னடா அது டவுனே காணும், காட்டில் கூட்டு போகிறாங்க. எங்கே போகும்போது அந்த பயம்லாம் இருக்குது. வண்டி நின்ன உடனே அங்கே பார்த்தா அந்த இடத்துல ஆடு தான் 100 ஆடு இருக்குது, ஒரு டென்ட் இருக்குது. இங்கே தான் இறங்கணும்னு சொல்லி இறக்கி விட்றான். கூட வந்த டிரைவர் தமிழ் தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியும், அரபியில் பேச தெரியல. டிரைவர்கிட்ட கேட்குறேன், என்ன இந்த இடத்துல கொண்டாந்து என்னை விட்டுருக்கீங்களே, நான் வந்து டெய்லர் வேலை நல்ல கடையில் தான் ஏசியில் வேலைன்னு சொன்னாங்க, இங்கே கொண்டாந்து விட்டுறீங்களேன்னு கேட்கும்போது, இதை விசாலாம் நீ வந்து சொன்னதெல்லாம் எதுவுமே கிடையாது, இங்கே ஆடு மேய்க்கிறதுக்கு தான் வந்திருக்க, ஒழுங்காக மேய்ச்சினா 3 வருஷம் உயிரோட வீட்டுக்கு போகலாம், இல்லைனா அடித்து இங்கேயே கொண்டுருவானுங்க. அந்த வலி இன்னமும் இருக்குது, அவரால் மறக்க முடியல. என் மனைவி இறந்து கூட 7 வருஷம் ஆயிடுச்சு, மறந்துட்டேன். ஆனால் 27 வருஷம் ஆகுது நான் போயிட்டு வந்து. இன்னமும் அந்த வழி எனக்கு வந்து அங்கே படுற இளைஞர்கள் படுற பாடு, நடக்கிறது, பேப்பரில் வர செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது, நான் வெளிநாட்டில் ஆடு மேய்த்தவுடனே நான் போயிட்டு வந்த தேதி அதை வந்து 24 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் அந்த தேதியை மாற்றி நான் கொண்டாடுற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து 1995 வெளிநாடு போனேன். ஆனால் சொன்ன வேலை இல்லை, சொன்ன சம்பளம் இல்லை, பல்வேறு வழியோட அங்கே நான் வந்து இதேமாரி அவஸ்தைப்பட்ட வந்ததால் ஆடு மேய்க்கிறதுக்கு வெள்ளை சட்டை கொடுத்தது. படிக்கும்போது கூட எங்கள் அப்பா வாத்தியாராக இருந்து ஒரு வெள்ளை சட்டை நல்லா வெள்ளையை எடுத்து கொடுக்கல. ஆனால் அங்கே ஆடு மேய்க்கிறதுக்கு அவ்வளோ அருமையான வெள்ளை ஜிப்பாக கொடுத்தான். சந்தோஷமாக அன்னைக்கு காலையில் நான் போய் மேய்ச்சிட்டு சாயந்தரம் வந்தேன். இவ்வளவு அழகாக வெள்ளை சட்டை கொடுக்குறான், அதுக்காவது மேய்க்கணும்னு. திருப்பி சாயந்தரம் வந்த பிறகுதான் இந்த சட்டையை ஏண்டா போட்டேன்னு அழுதுகிட்டு இருக்கேன், ராமடியா அழுதுகிட்டு இருந்தேன். எப்படி என்ன நடந்ததுன்னா, இப்படி ஜிப்பாவை சுற்றி வந்தான் என் முதலாளி. 4-5 இடத்துல அழுக்கப்பட்டிருந்தது. 5 சவுக்கடி எடுத்து அடிச்சான் பாருங்க. அடிச்ச அடி வரி குதிரைக்கு மேலே படிக்கிற மாதிரி 5 அடியும் ஆறுறதுக்கு 6 மாசம் ஆச்சு. அந்த உடம்புல கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சீக்கிரம் நாம 8 மணி நேரம் உழைச்சா கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. அதை பற்றி யாரும் கேட்க மாட்டான். ஆனால் சரியா மேய்க்கல, ஏன் சரியா வேலை செய்யல, இப்படிதான் நம்மளை விரட்டுறாங்க. இன்னைக்கும் என்னுடைய நண்பனை ஒருத்தனை கூட வந்து இதை சொல்லடா, நடந்த விஷயத்த சொல்றா, நம்ம இதேமாரி நான் சொல்லிட்டு இருக்கேன் 27 வருஷமா, கூட வாடான்னு சொல்லி என்னுடைய சேகரன் என் ஃப்ரெண்டு, என்னோட டெய்லர், நான் என்கிட்ட வேலை செஞ்ச பையன் தான். கடலூர்லேருந்து புறப்பட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டான். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்கே வர முடியல. கல்யாணம் ஆயிடுச்சு, வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, நம்ம சொன்ன அவமானம்னு நினைக்கிறான் எல்லாருமே. பெண்கள் அதே மாதிரி எவ்வளவு வேதனையை அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வெளியே சொன்ன கஷ்டம் நினைக்கிறாங்க. இருந்தாலும் இனிமேல் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, நம்மளோட போயிடணும், இதுக்கு பிறகு யாரும் படக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒரு அவேர்னஸ் நீங்க எல்லாம் பண்றீங்க. அதை நான் மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். இதை பல்வேறு வழி நிறைய இளைஞர்கள், எனக்கு பாதி இடத்துல நிச்சயமா 10 பேர் போறான்னா அந்த கிராமத்துல 5 பேர் தான் சம்பாதிக்க முடியுது. 4 பேர் வீடு கட்டிட்டான், 40 பேரை ஏஜென்ட் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கான். அதனால தொடர்ந்து இந்த வெளிநாட்டு மோகத்தை குறைக்கணுங்கிறதுக்கு தான் என்னால முடிஞ்சதை சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் நம்ம அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. ரொம்ப நன்றி சார். இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல, வார்த்தைகளை தேடுறேன் நான். உங்களோட வழியை வந்து நீங்கள் வெளிப்படுத்தின விதம், அது அவேர்னஸ் மூலமாக மற்றவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறீங்க. நம்பாதீங்கன்னு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி போராடுறீங்க. இன்னமும் போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க, மாற்றவங்க மாட்டிக்கு தான் இருக்காங்க. நம்ம ஆளுங்களே நம்மளை வந்து கொடுமைப்படுத்துறாங்க. அதான் ரொம்ப வலி. நாங்கள் சொல்லிட்டோம்னாலே அவனுக்கு பார்வை வந்து எங்கள் மேலே தப்பாக தான் இருக்கு. எங்களுக்கு வீட்டு டான்ஸ்ன்னா அது ஒரு தனி கலை. ஆனால் நீங்கள் கோவில் திருவிழாக்களில் போய் அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் ஆடுறது தான் உங்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கு. அது ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில நாங்க ஆடினாலும் நாங்க தப்பா அது பண்றது இல்லையே மேம். நீங்க பண்ணல, பாக்குறவங்க பார்வை அந்த மாதிரிதான். அதே எப்படி ஊர்க்காரவங்க எப்படி பாக்குறாங்களோ, ஆடியன்ஸ் எங்களை எப்படி பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் எங்க சொந்த பந்தமும் இன்னைக்கு எங்களை பாத்துட்டு இருக்கோம். அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப அதனாலதான் வந்து கடைக்கு அவங்க பாத்துட்டு இருப்பாங்க. ஏற்கனவே நிறைய பேர் வச்சிருக்காங்க. இவ ஆட்டக்காரி, இவ அடங்கா பிராடி, இவ வீட்டுக்கு யாரு பேச்சும் கேட்க மாட்டா, நைட்ல போவாளுங்க, என்ன பண்ணுவாளுங்களா தெரியாது, பகல்ல வருவாளுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துனாச்சு கொஞ்சம் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும். இவங்களும் வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் பார்த்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக தான், அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குங்கிறது அவங்க பார்க்கணும். இவங்களுக்குன்னு குழந்தைங்க இருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மக்கள் வந்து நிச்சயமா மக்கள் இதை பார்த்து ஒரு விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
பிரபலங்கள் வாழ்க்கையை பற்றி பேச அது வாதமாக இல்லாமல் விவாதமாக உருமாறும் தருணங்கள். சுதந்திரம் அடுத்தவரின் மூக்கை தொடுவது கிடையாது என்பதையும் வாழ்ந்து காட்டுவோம் அரங்கம் சுட்டிக்காட்டியது. வாழ்ந்து காட்டுவோம் இன்னும் நாம் வந்து தலைப்பு வச்சுருக்கோம். ஆமாம். அப்போ வாழ்ந்து காட்டுவோமா இல்லை காட்டி வாழ்வோமா? அதுதான் நான் கேட்குறேன். அது அவங்கவுங்க இஷ்டம்னா. இல்லை நான் அதை இல்லை வாழ்ந்து காட்டுவோம் தலைப்பு. வாழ்ந்து காட்டணும், காட்டி வாழ்வோமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஏதாவது நல்லா இருக்கா? அதாவது நடிகைகள், நான் ஒரே வார்த்தையை சொல்லிடுறேன், நடிகைகளை பற்றி நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அதற்கான ஆதாரங்கள் அவர்களே சொல்லிய எல்லா விஷயங்களும் என்கிட்ட இருக்கு. நீங்க பேசுறீங்கன்னா அது நீங்க சம்பளம் வாங்கிட்டு பேசுறீங்க, நீங்க அவங்க என்ன தலைப்பு கொடுக்குறாங்களோ அதை பத்தி நீங்க பேசணும். தட்ஸ் ஆல் ரைட். பட் நீங்க வந்து ஆஸ் ஒரு ஒரு வயசுல பெரியவரா உங்களுக்கு தெரியும்ல, இது பேசினா இது யார் பார்க்க போறா, இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இதை பத்தி அவங்களுக்கும் வந்து ஆஃப்டர் 8 years இதை பேசுறாங்கன்னா அவங்களுக்கும் குழந்தை குட்டிங்க இருப்பாங்க, நம்ம ஏன் இதை பேசணும், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்களாண்ணா? அந்த மாதிரி இந்த டாபிக் நான் பேச மாட்டேன். இல்லை அவங்களுக்கே குழந்தை குட்டி இருக்கு, அவங்களே பேசுறாங்கல்ல. இல்லை பேசினாங்க இந்த சென்ஸ் அதுதான். அப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு அவங்க கிட்ட பதிலே வரலன்னா அந்த நியூஸ் எதுக்கு பிரயோஜனம் இங்கே? இல்லை அது போட்டாச்சு நியூஸு, அவங்க பதில் சொல்லலைங்கிறது தான் என்னுடைய செய்தி. அப்புறம் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த ஒரு மதரே வந்து பையன்கிட்ட வந்து when did you lose your did you really remember அப்படின்னுட்டு. அதுக்கு நீங்களே சொன்னீங்க ஸ்கூலில் செக்ஸ் எஜுகேஷன் இருக்கு. ஸோ ஸ்கூலில் செக்ஸ் எஜுகேஷன் எதுக்கு இருக்கு? இல்லை இன்னும் செக்ஸ் எஜுகேஷன் இல்லை, நிறைய இடத்துல இருக்கு. ஸோ அப்போ இருக்குதுன்னு வைங்களேன். இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, இதுதான் ரீப்ரொடக்ஷன், இதெல்லாம் ஆல்ரெடி 4th standardலேருந்தே இருக்கு. ஸோ செக்ஸ் என்ன எது, பேட் டச் எது, குட் டச் எது, இது மாதிரி தானே சொல்லிக் கொடுக்க போறாங்க. ஆப்வியஸ்லி ஒரு அம்மா வந்து பையன்கிட்ட நீ when did you lose your கேட்கறதுல என்ன தப்பு? அண்ணா நீங்க வில்லனா நடிச்சிருக்கீங்கல்ல, நடிச்சிருக்கீங்க. ஆமா. அப்போ அது ஏன்னா அவ்வளோ ஆமா அப்படின்றீங்க? ஸ்வீட்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆமா. என்னன்னா அதுலலாம் சீன்லாம் வரும்ல, பண்ணியிருக்கீங்களா? படத்துல நடிக்கிறதுக்கு பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும் ஆஸ் அன் ஆக்டரா அந்த ஆக்ட்ரஸ் வந்து துணி கிழிஞ்சி போற மாதிரி நடிக்கும். அந்த பொசிஷன்ல அவங்களுக்கு வெக்கம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு உங்களை மாதிரி மனுஷங்கள்லாம் இருமா இந்த மனுஷனோட துணி கூட கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு ஆக்டரா உங்களுக்கு அந்த நேரத்துல அந்த ஆக்ட்ரஸோட ஃபீலிங்ஸ் தெரியும் போது அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நீங்க வந்து அவங்கள பத்திலாம் அப்படி பேச மாட்டீங்களா? அவங்க இல்ல, டோட்டலாவே மற்ற ஆக்ட்ரஸை பத்தி. சும்மா செய்தியை இந்த ஏதாவது ஜோடிச்சு 40% உண்மையை 60% பொய்யை சேர்த்து ஒன்னா சொல்றது உங்க வேலை. நீங்க வந்து நாட்டுக்காக அட்லீஸ்ட் இங்க நம்ம சிட்டில நடக்கிற பிரச்சனையோ பக்கத்து ஊர் நடக்கிற பிரச்சனைக்கும் உங்க குரல் எல்லாம் கொடுக்க மாட்டீங்க. குரல் இவர் இதுவும் பண்ண மாட்டாரு, அப்புறம் என்ன இவர் சினிமாவை கிளீன் பண்றாரு? தேவையில்லையே. நீங்க பிளாக்மெயில் பண்றீங்களா? எதுக்கு? ஆளுங்க வந்திருக்காங்க, ஆளுங்க வந்து நீங்க பின்ன அசிங்கமா பேசுறீங்களா? நான் விட்டுருவேனா? நான் இப்போ உங்களை ஒரு வார்த்தை அசிங்கமா ஏதோ ஒரு வார்த்தை உங்களை என் மகளை பத்தி இப்படி பேசுறீங்க. உங்க மகளை பத்தி பேசினா எப்படி வலிக்குதோ அந்த மாதிரிதான் மற்ற நடிகைகளோட மதர்ஸ்க்கெல்லாம் இருக்கும். ஐயோ என் பொண்ணை இப்படி பேசுறாங்களே. நீங்க ஆவேசப்பட்டீங்கல்ல, அதுக்கு தான் அவங்க நீங்க போய் பேசுறீங்க. சரி நான் பொய்யே பேசிக்கிட்டோம், நீங்க போய் என்னைக்காவது விசாரிப்பீங்க, என்னைக்காவது உங்க காதுல வரும். இப்படி நான் இவ்வளோ பெரிய மீடியால ஏன் இதை சொல்லணும்? என் காதுலயும் உங்க வீட்டு விஷயமும் வருது. ஆமா, அவங்க பொண்ணு மாதிரி நினைச்சு உங்களுக்கு சொல்றாங்க, போய் விசாரிங்க. அதாவது இவருக்கு மட்டும்தான் சீக்ரெட்ஸ், உலகத்து சீக்ரெட்ஸ் தெரியும்னு இல்லை, உங்க வீட்டுல நடக்கிற சீக்ரெட்டே எங்களுக்கும் தெரிய வருது. பேரு சார்? என் பேர் வந்து பாரத் ராஜாமா. ஓ, பாரத் ராஜா. மிஸ்டர் பாரத் படம் பார்த்து எங்க அப்பா அந்த பேரை வச்சாரு. எனக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபேனா நீங்க? இல்ல நான் வந்து தனுஷ் ஃபேனு. ஒரு டிஃபன் பாக்ஸ் சோத்துக்கும் ஒரு 2 பிரெட் ஸ்லைஸுக்கும் ஆசைப்பட்டு போச்சு லைஃப். ஒரு டிஃபன் பாக்ஸ், ஓவல் டிஃபன் பாக்ஸ் ஒன்று இருக்கும், இன்னும் அது என்கிட்ட இருக்குது. இன்னும் என் வீட்டில் நினைவு சின்னமா வச்சிருக்கேன். நினைவு சின்னம்மா? ஆமா அம்மா, நான் எத்தனையோ பொண்ணை லவ் பண்ணிக்கிறேம்மா, என்ன லவ் பண்ண பொண்ணு அதாம்மா. அவங்க தான்
இப்போ மனைவியாக இருக்காங்க. ஆமாம். நான் நல்லா இருக்கும்போது புடவை கட்டுனுவேன். எனக்கு புடவை கட்டி வா, எங்கள் அம்மா புடவை தான் கட்டுவாங்க. வீட்டில் இருக்கும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணு, நல்லா ட்ரெஸ் பண்ணு, கையில் வளையல் போடு, நல்லா அழகா இரு, லட்சணமா இரு, லட்சணமா இரு. ஒரு பூ வாங்கி தந்தா வைக்க மாட்டான். எனக்கு பூலாம் பிடிக்காது. பேப்பர் பூனா தான் வைப்பான். ஒரு மல்லிகை பூ ஆசையாக வாங்கிட்டு வருவேன். சரி, இப்படியே நீங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு வரீங்க. ஆமாம். உங்கள் நிலைமை உடம்பு இப்படி ஆயிடுச்சு திடீர்னு ஒரு நாள். அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறது என்ன? அவங்களுக்கு வேற ஏதோ தொடர்புகள் இருக்குன்னா? ஆமாம்மா. என்ன அது? எவனே தெரிலம்மா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எவனே தெரில, அவள் கடைக்கு போயிட்டு இதுமாதிரி நைட்டு 1:30 மணிக்கு விட்டுட்டு போயிட்டா. எவனே தெரில, அவள் தொண்டை மேலே வந்து காலை வச்சு நிற்கிறான். ஆடுறா நீன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கிட்டே அவன் ஓட்டான். அம்மா இவங்க கதை கட்டு வெளியே டாப்பால் மட்டும் போட்டு போயிட்டாங்கம்மா நைட்டு. வெளி டாப்பால் போட்டு போயிட்டாங்க. இது தினம் நைட்டில் வெளியே போவாங்களா? ஆமாம், டெய்லி போயிடுறாங்க. இந்த மாதிரி ஆனதுலேருந்து தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. உங்கள் ஒய்ஃப் பேர் என்ன? சுஜாதா. இங்கே வந்திருக்காங்களா? இருக்காங்க. கூப்பிடுங்க, நீங்களே கூப்பிடுங்க. ஏய் சுஜாதா, சுஜாதா அடியா ஓல. அவங்களோட சரி கூப்பிடுங்க. நல்லா பெட் நேம். கூப்பிடுங்க. ஓல அசிங்கமாக கேட்டுறேன். இதுக்கு மேலே ஒரு தடவை கூப்பிட்டாவா. போலீஸ் கடிச்சிடறாரு. என் பொண்டாட்டி வந்து யாரு கூடயே போயிடுறான்னு சந்தேகம். சந்தேகம் அப்போத்துலேருந்தே சந்தேகம் தான் மேடம். அந்த பையன் பிறந்து அதுக்கு அப்போத்துலேருந்தே அவர் எங்க மேலே சந்தேகம் தான் அவருக்கு. ரொம்ப தண்ணி அட்டகாசம், ரொம்ப அடி, ரொம்ப வட. நான் பையன் கையை பாருங்க கடிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த குழந்தை கையை பாருங்க. இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொல்ல செஞ்சேன். சரி, அது யார்? அது ஓயாமாரு விஜய் யாரு? அவர் தான் மேடம் பேசினார் அன்னைக்கு. உதவி செய்யறாரு. உதவி செய்யற நேரா வர சொல்றீ. யாரா வர சொல்றீ? இவர் என்ன சும்மா பண்றாரு, ஒருத்தர்கிட்ட நம்பர் உதவி செய்யறானா நேரா வந்து பார்க்க சொல்லி. யார்கிட்ட பேச சொல்லு. நான் போய் சொன்னதில்ல. ஒருத்தர் உதவி செய்யறாங்கன்னா நம்ம அவங்கள வந்து சும்மா தொல்லை பண்ணக்கூடாது. நைட்டு 2 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணா அவங்களுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா சொல்லுங்க. பகல்ல வேலையில நைட்ல தான் பேச முடியும். அவங்ககிட்ட பண்ணுவாரு. அவனாட்டிக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்றாரு. கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு நாளைக்கு 40 தடவை பண்றாரு. நீங்க எப்ப பாரு உங்களுக்கு ஃபோன் பண்ணா உங்க லைன் பிஸியா இருக்குன்னு சொல்றீங்க. நான் தான் பிஸில போட்டுருக்கேன். போலீஸ்காரனே சொல்றாங்க அந்த மாதிரி பிஸில போட்டு. காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க, ஆசை வைக்காதீங்க, ஆபத்தில் சிக்காதீங்க. என் பிள்ளைங்களை வந்து நல்லா காப்பாற்றுவேன். மனிதரை பைத்தியக்காரனா மாத்துது. பட்ட படிப்பு படிச்சவ நீ பைத்தியமா மாத்துது. மென்டல் ஆயிட்டு பசங்களையும் அடிக்கிறாரு. ரொம்ப மென்டல் ஆயிட்டமா. மென்டல் ஆயிட்டேதாமா. இங்க பாருங்க, வீட்டுல குழந்தைங்க விளையாடுனா தூக்கி அடிக்கிறாரு. ஜக்கு மூச்சல ஜக்கு தூக்கி அடிக்கிறாரு. எனக்கு மைண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன சவுண்ட் கூட இது பண்ணிக்க மாட்டேங்குது. ரொம்ப வஸ்ட் மேடம். ஒன் ஆஃப் ஐ டிடன்ட் see like this person in my life. நல்லா இங்கிலீஷ் பேசி கீப்பாங்க. சாரி பேசணுமாங்களா? ஏன்னா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தை டெலிவரியில குழந்தை வயிற்றுல இருக்கிறப்ப எட்டி வச்சான் பாருங்க ரோட்லயே. என்னையும் அடிச்சான் மேடம். சாரி, ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் அபவுட் ஹிம். இஸ் ஒன் ஆஃப் த cutthroat fellow in the world. Whatever maximum he can able to suffer. இவங்க வந்து அழகாக குழந்தைய வளர்த்துக்கிட்டு குழந்தையோட வாழலாம். ஸோ இந்த அபியூஸுக்கு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் அவங்க மேலே வந்து இவங்க வந்து வழக்கு தொடுக்கலாம். அதையும் மீறி இவங்களுக்கு வந்து க்ரூயாலிட்டிங்கிற கிரவுண்டில் வந்து டிவோர்ஸ் கூட இவங்க அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏழப்பட்ட குடும்பம், விவசாய குடும்பம். 8வது வரைக்கும் படிச்சு மேம். படிப்பு வரல. படிப்பு வராததுனால திருப்பி சென்னைக்கு கிள்நீர் வேலைக்கு வரலான்ட்டு பார்த்தோம் மேம். அங்கே செட் ஆகலை எனக்கு. ஊர்லேயே குட்டி வண்டி பஸ் ஒன்று ஓடுது. அந்த பஸ்ஸில் கிள்நீர் வேலைக்கு போனேன். எங்கள் ஒய்ஃப் சிவசங்கரி. 3 குழந்தை பிறகுற வரைக்கும் நல்லா இருந்தாங்க. வீட்லேயும் சேர்த்துக்கல. பொன் குழந்தையா? 3? 2 பையன் ஒரு பொண்ணு மேம். 3வது பொண்ணு நல்லா இருந்தாங்க மேம். 3வது பொண்ணு பிறந்து ஒரு 2 வருஷம் நல்லா இருந்தோம். 2 வருஷம் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபோனில் பேசுறது. இந்த நர்சிங் வேலைக்கு ஹோம் நர்சிங்க்கு போயிருந்தாங்க. இங்கே அண்ணா நகரில் போயிட்டு இருந்தாங்க. அண்ணா நகரில் அது இது இருக்கு மேம். அதுக்கு போயின்னு இருந்தாங்க. அதில் போயின்னு இருக்கும்போது பேஷண்ட்டு வீட்டோடு இருக்காங்க இல்லையா, அட்டெண்டர் பண்ணுறதுக்கு இவங்க போயிருந்தாங்க. போயின்னு இருக்கும்போது இவங்க அம்மா தான் கூட போவாங்க. இவங்க அம்மாவும் போயிட்டு இருப்பாங்க, இவங்களும் கூட போவாங்க. ஆனால் இவங்க அம்மா பின்னாடி உட்காரவங்க, இவங்க ஆட்டோவுக்கு முன்னாடி உட்காருவாங்க. அவன் ஃபோனில் பேசிக்கிறான் மேடம். இந்த மாதிரி சொல்லியிருக்கான். எப்படி சொல்லியிருக்கான்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரனை விட்டு வந்துடு, நான் 8 மணி கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை நான் வச்சு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க மேம். இங்கேருந்து மலையனூர் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஆட்டோக்காரனை கூட ரொம்ப பாய்க்கமாயிட்டாங்க மேம். எப்படி பார்த்தா அதே ஆட்டோக்காரர் வேற ஆட்டோக்காரர் மேம். அந்த முதல்ல வந்தவர் அவரை நான் அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் உரக்கூடத்தில் இதில் கொடுத்தாங்க மேம், மணிமங்கலத்தில். ஆட்டோக்காரன் ஒய்ஃப்
அந்த ஆட்டோக்காரரோட ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க மேம். அவங்க என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? அது வந்து என்னன்னு கொடுத்தாங்கன்னு தெரியல மேம். நான் உள்ளே போயிட்டு சார்கிட்ட கேட்டேன், எஸ்ஐ சார்கிட்ட. அவர் என்னன்னாரு, அதெல்லாம் இல்லை, நீங்கள் இப்போ உங்கள் ஒய்ஃப் மேலே தப்பு இல்லாத நீங்கள் கூட்டு போகிறீங்களா இல்லை எதனா பண்ணுவா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இல்லை சார், இந்தமாதிரி அந்த தப்பு நிறைய சார், காலையில் வரும் சார்னு சொல்லி மன்னிச்சு சார்கிட்ட மன்னிப்பு வாங்கின்னு பேசி நாங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இட்டுன்னு வந்துட்டேன் மேம். இட்டுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை தூக்கின்னு வீட்டுக்கு எல்லாம் கும்பலாகவே வந்துட்டேன் மேம். உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது? மேம் எனக்கு 13 வயசில் கல்யாணம் ஆச்சு. நான் 8வது படிக்க சொல்ல எனக்கு கல்யாணம் ஆச்சு. லவ் மேரேஜ் தான். கூப்பிட்டு போய் அவரே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கையெடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் தரமாட்டேன்னாங்க. ஒரு குடிகாரனுக்கு வந்து நான் தரமாட்டேன் என் பொண்ணை அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும். அப்போ வந்து இவர் என்ன சொன்னாரு, நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு கையெடுத்தான் கூட்டு போய் தாலி கட்டிட்டாங்க. 5 வருஷம் வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்தோம். நாங்கள் 5-6 வருஷம் வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்தோம். அரும்பாக்கம் இருக்க வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்தோம். இங்கேருந்து வீடு எடுத்து எங்களுக்கு படப்பில் கொடுத்தாங்க. அங்கே வந்து இவர் மற்றவங்க கூட சேர்ந்து கேட்பார் பேச்சு கேட்க ஆரம்பிச்சு என் மேலே தேவையில்லாத பட்டெல்லாம் கட்டினாரு. பட்டம் அப்படி இப்படின்னு கட்டினாரு. அப்பயும் நான் சொல்லி இவர் கேட்கவே இல்லை. ஒரு 2-3 தடவை சான்ஸ் கொடுத்தோம். அதையும் இவர் இது பண்ணல. ஒரு ஆட்டோக்காரன் சொன்னான்னு சொல்லிட்டு என் கைத்தில் இருக்க தாலி கொண்டு அறுத்துன்னு போயிட்டாரு. என்ன 4 பேர் என்னென்ன பேசுகிறாங்க, அவன் தான் அர்த்தம் வாங்கிட்டு போயிட்டானே, நான் இருக்கேன், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க என்கிட்ட. எனக்கு 3 பசங்க இருக்குது. இந்த 3 குழந்தைங்களுக்குமே இது வரைக்கும் ஒரு துணிமணி கூட எடுத்து கொடுத்த நாள் கிடையாது. நான் வந்து யார்ட்டையும் வந்து நான் ரிப்போர்ட் பண்ணதும் கிடையாது. முன்ன தடவை ஆட்டோக்காரன் வந்து பிரச்சனை பண்ணும்போது அவங்க வீட்டில் போய் கேஸ் கொடுத்தாங்க மணிமங்கலத்தில். என் மேலே இந்த மாதிரி இந்த பொண்ணு என் வீடியோட்ட பேசுது அப்படின்ட்டு. அந்த ஆட்டோக்காரனை யாரு? அவங்க பேர் வந்து உலகநாதன் சொல்லுவாங்க. சரி, யாரு கேஸ் கொடுத்தாங்க? அவங்க வீட்டில் கொடுத்தாங்க. அவங்க வீட்டிலன்னா யாரு? அவங்க ஒய்ஃபு, அவங்க ஃபேமிலி. நான் சொல்லி நான் அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. சும்மா பேசுறதுக்கு போய் கேஸ் கொடுத்துட்டாங்களா? என் புருஷன் கூட பேசுறா, என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா. பேசுறதுக்கா? சனி ஞாயிறு அங்கே இருக்கிறது கிடையாது, கம்பெனி விட்டு சார். நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? என் தாலி வாங்கிட்டு போன பிறகு உங்களுக்கு என்ன கேட்டுங்க மேம். சரி, அப்போ டைவர்ஸில் கையெழுத்து போட்டு நான் போட்டு தரேன்னு சொல்லிட்டேன். நீ தாராளமா இங்கே பேர் பிள்ளைங்கள உனக்கு வேணும்னு நினச்சினா அவனே சொல்லிட்டான். குழந்தைங்க அங்கேயே இருக்கட்டும், வந்து என்னை பார்த்துட்டு போட்டோன்னு அவனே சொல்லிட்டான். புரியுதா? பிள்ளைங்க உன் கையை விட்டு போகக்கூடாதுன்னா நீ பிள்ளைங்களுக்காக தான் வாழ்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியும். பிள்ளைங்க உனக்கு வேணும்னு நினச்சினா பிள்ளைங்களுக்காக நீ முடிவை மாற்றி தான் அவனை. வேறு வழி இல்லை. நீ உனக்காக வாழ தேவையில்ல, அவனுக்காக வாழ தேவையில்ல, பிள்ளைங்களுக்காக நீ வாழற உண்மைனா மாற்றி தான் அவனை. வேறு வழி இல்லை. உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், நீங்கள் பேசுங்க. என்ன உங்களுக்கே தெரியாமல் நிறைய ஃபோட்டோஸ் சிக்கி இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்கள். சொல்கிறீங்களா? நிறைய ஃபோட்டோஸ் சொல்லுங்க. எடுத்து காட்டவா? ஓகே. யாருன்னு ஒவ்வொரு ஆளாக சொல்கிறீங்களா? ஓகே. சரி, இது யாரு பாருங்க. அதான் மேம் வந்தோம். என்ன பண்ணுங்க, நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். என்ன சொல்கிறேன், என் பிள்ளைங்க நான் பிள்ளைங்க நான் பார்த்துக்கிறேன். நான் சத்தியமாக குடிக்க இது மாட்டேன். வரைக்கும் நீ பார்த்துட்டு குடிக்க மாட்டேன். இனிமேட்டு குடிக்க மாட்டேன். குழந்தைங்கள பார்த்து நானும் பார்த்து தான் இருக்கேன். இனிமேட்டு நான் குடிக்கல, எதுவும் தப்பு பண்ணல. குழந்தைய பார்த்துக்கிறேன். அதுதான் சொல்கிறேன். பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. இவ்வளோ நாளும் நீ பார்த்தது நான் பார்த்து தகுறேன். எனக்கு நான் ஒரு நாள் வந்து ஒரு வாங்கி கொடுத்துட்டு ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு ஆனால் மற்றா இப்படி போகிறப்போ இப்படி தூக்கிட்டு போவேன், இப்படி வரப்போ இப்படி வந்து விட்டு போவேன். கண்ணால் பார்த்து நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்கிற ஒரே முடிவா? சரி, நான் தேவையில்லை, விடு. நான் தேவையில்லை தான். 4 வருஷமா அந்த பிள்ளைங்களுக்கு என்ன எடுத்து போட்டேன் எல்லாமே நான் இனிமேட்டு பார்த்துக்கிறேன்றேன். இனிமேட்டு நான் பார்த்துக்கிறேன்றேன். நீ என்ன சொல்கிற முடிவு? இன்னைக்கோட சரி. இனிமேட்டு நான் கரெக்டாக இல்லைன்னா நீ ஏன் வந்து இது மாதிரி எத்தனையோ சத்தியம் பண்ணிட்டே. இனிமேட்டு பண்ண மாட்டேன்னு சொன்னா பண்ண மாட்டேன். உன் பேச்சை நம்பி தானே உனக்கு வந்து துணி துவச்சு போட்டோம். உன் பேச்சை நம்பி தானே உன் பக்கத்தில் வந்து உட்காந்து. சரி, இனிமேட்டுக்கு எதனா தப்பு நடந்து 1 வாரம் ஆச்சா? சரி, நான் நீ தப்பு பண்ணது, நீ தப்பு பண்ணியிருக்க, நான் தப்பு பண்ணாதவன். சரியா? உன் காலில் நான் உயிர மாதிரி இருக்கக்கூடாது, என் காலில் நீ உயிர மாதிரி கூட கேட்குறேன். என் பிள்ளைங்களை எனக்கு கொடுத்துரு, அவ்வளோதான். அது அப்புறம் மேடம் இவங்க எவ்வளோ சொன்னாலும் ஒத்து வர மாட்டாங்க. சாரி மேம், நான் கோர்ட்டு மூலமாக பார்த்துக்கிறேன். உன்னோட கண்ணியத்தை குறைக்கிறதுக்காக சொல்லலை. வாழ்க்கை என்ன எதிர்காலத்தை பற்றி புரிய வச்சோம். நீ கொஞ்சம் மனதிறங்கி வருவ. எதிர்காலத்தை நினச்சி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. உனக்கு முடிஞ்ச அளவு அட்வைஸ் பண்ணாங்க. தேவியும் கணவனோட சேர்ந்து குழந்தைகளை பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை குழந்தைங்க மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அவர் கோர்ட்டு மூலமாக ஃபைட் பண்ணுறேன்னு சொல்கிறார். அவர்கிட்ட குழந்தை போகும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோ. இப்போ சொல்லு. ஆனால் ஃபோட்டோஸ் எனக்கு வேணும் மேம். அவங்க செல்லில் இருக்கிற ஃபோட்டோஸ் எனக்கு வேணும். வெற்றி தெளிவாக யோசிச்சு மேம், இது வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு என்ன மேம் செஞ்சுருக்காங்க? நான் கேட்டது
பதில். பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை பிறந்த தேதி என்னன்னு தெரியுமா? நான் கேட்டது பதில். எனக்கு என் அதெல்லாம் பிள்ளைங்க மட்டும் கோர்ட்டுக்கு தெரியாது. நாம பண்ற தவறுகளுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு கண்ணுக்கு பளிச்சுனா தான் வரும். ப்ரூஃப் கேட்பாங்க, கரெக்டாக அதான் போகும். இப்போ நீ என்ன சொல்ல வர சொல்லுமா? சொல்லுமா, ஏன் இவ்வளோ யோசிக்கிற? இல்லை மேம், எனக்கு குழந்தை மட்டும்தான். ஆ, குழந்தை மட்டும்தான். குழந்தை மட்டும்தான். வெற்றி செல்வன், உங்கள் சைடில் நீங்கள் பார்த்துக்கோங்க. காலம் பதில் சொல். முயற்சி நாம் பண்ணோம், அதை அவங்க புரிஞ்சுக்கல. பாசத்தோடு காதலும் மலர திக்குத் தெரியாது சேரத் துடிக்கும் காதலர்களுக்கு வாழ்ந்து காட்டுவோம் மேடை கொடுக்கும் சீதனம். குடும்பத்தாருக்கு புரிய வைத்து வாழ்ந்து காட்டுவோம் மேடை திருமண மேடையாக மாறியது மகிழ்ச்சியான தருணமே. நான் பிறந்தது வந்து பெரிய வெண்மணி மேம். எந்த இடத்துல இருக்குது? பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய வெண்மணின்ற ஒரு கிராமத்துல நான் பிறந்தேன் மேம். அப்பா அம்மா விவசாயம் தான் மேம் பண்றாங்க. படிக்க வச்சாங்க, ஐடிஐ போய் சேர்ந்தோம். உனக்கு ஒரு பொண்ணு ஃபோன் அடிச்சு, யார் அந்த பொண்ணு? ஏதோ ஃப்ரெண்டுன்னு சொன்னிச்சு. கண்டுபிடிச்சாரா? சூப்பர் ஃப்ரெண்டுங்க உங்க அப்பா. இல்ல இன்னும் நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணல, இன்னும் நான் எதுவும் சொல்லப்பா அப்படின்னேன். இன்னும் லவ் ப்ரப்போஸ் பண்ற அளவுக்கு நீ போயிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்டாருமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை சொல்லிட்டீங்க. வாய் தவறி உளறிட்டாரு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறது? எனக்கு வந்து வீட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது மேம். அதனால இவரை எங்கேயுமே தனியா மீட் பண்ண போறது, ஐடிஐ முடிஞ்சதுக்கு அப்புறமேலும் சரி மேம், இவரை தனியா கூப்பிட்டு பேசுறது எதுவுமே கிடையாது மேம். இவருக்கு இங்க சென்னையில வேலைக்கு வந்துட்டாருங்க மேம். அப்ப வந்து போன்ல அதுவும் எப்பயாவது தான் மேம். ஏன்னா எங்க வீட்டை யாருக்காவது தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்கன்ட்டு நான் போன்லயும் அவ்வளவு பேசிக்கவே மாட்டோம் மேம். எப்படி ஒருத்தர் அதாவது அவருக்கு வந்து அவங்க சென்னை வந்துட்டாரு, மனசு மாறாதா? வேற ஏதோ மனசு வேற டைவர்ட் ஆகாதா? அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலையா? இல்லைங்க மேம், நான் வந்து கரெக்டா வேலையை முடிச்சுட்டு போய் படுப்பேன். அந்த நேரத்துல மேம் இவங்க அடிப்பாங்க. அந்த மாசத்துல ஒரு 2 வாட்டி மட்டும் தான் மேம் அடிப்பாங்க, கால் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல. ஆமாம். இப்போ அப்பா வந்து என்னை வெளியே எங்கே கூப்பிட்டு போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பேசுவார் மேம். அந்த மாதிரி இவங்களும் அப்படிதான். எனக்கு நான் ஒரு பொருளை கேட்டு என் கையில் காசு இல்லைன்னா இவங்க தான் டக்குன்னு வாங்கி கொடுப்பாங்க. இவங்க சம்பள காசு வாங்குவாங்க. வாங்கின உடனே நீ என்னை கூப்பிடுவாங்க சென்னையிலேருந்து. நான் வர முடியும்னு சொன்னாலும் இவங்க வந்து பாதி தூரம் வந்துருவாங்க. நான் அப்புறம் அங்கேருந்து வந்துடுவேன் மேம். கீர்த்திகாவோட அம்மாவா? யாருங்க? ஜோதிமா, நாங்க இங்க கலைஞர் தொலைக்காட்சியில இருந்து பேசுறோம். இங்க கீர்த்திகா வந்திருக்காங்க, உங்க பொண்ணு. இல்லங்க, அது மாதிரி பொண்ணு எங்களுக்கு இல்ல. நீங்க தானே கீர்த்திகாவோட அம்மா? தலை முழுவிட்டோம். நாங்க கூப்பிட்ட அன்னைக்கு வரல, நாங்க தலை முழுவிட்டோம். ஆனா நாங்களே பைத்தியம் முடிச்சு போயிருக்கோம். எங்களை டென்ஷன் பண்ணாதீங்க. உங்க பொண்ணு கிருத்திகாவோட கல்யாணம் நடக்க போகுது. அதை உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணோம். அது கல்யாணம் தான், கருமா தான் நடக்குது. எங்களுக்கு பொண்ணு இல்ல, செத்து போச்சுங்க. நாங்க கூப்பிட்ட அன்னைக்கு அவ வரல. எங்களுக்கு அப்பா அம்மா இல்லன்னா, அன்னைக்கு அப்பா அம்மா இல்லன்னா இன்னைக்கு என்ன அவ பேசுறா? அவ செத்து போனா, எங்களுக்கு இல்ல. நான் வந்து எப்பொழுதுமே நல்லா தான் இருப்பேன். ஏன்னா நீங்க பண்ண புண்ணியம் என்னை வந்து சேரும்னு நான் நம்புறேன். அவங்க பண்ண புண்ணியம் உங்களை வந்து சேரும்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா. அக்கா தம்பியே போய் சேருமான்னு தெரியல மேம், ஆனா எனக்கு சேரும்னு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு திருமணம் நடந்தா சந்தோஷமா? ஓகேவா? சந்தோஷம் தான். இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன். நான் பார்க்கல முன்ன. அப்படியா? இந்த இதை நான் பார்க்கணும்னு ஆசையா இருந்தேன். கண் குளிர பாருங்க, மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணி தரோம். சரியா? போங்க, ரெடி ஆயிட்டு வாங்க. உங்களுக்கு வேண்டிய அலங்காரம் ரெடியா இருக்கு. போங்க, கிளம்பு. அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் நக்கம்பாடி கிராமத்தை சார்ந்த பாலாஜி ஆகிய நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் பெரியவன்மணி கிராமத்தை சார்ந்த ராமசாமி ஜோதி ஆகியோர்களின் மகள் கிருத்திகாவை இன்று முதல் என்னுடைய வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன். பாலாஜி அவர்களை என்னுடைய வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சந்தோஷமா இருக்கு.
இங்கே நடந்த இந்த நிகழ்வு உண்மையான நிகழ்வு. இதில் எதுவுமே போலி கிடையாது, நாடகம் கிடையாது. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே, இங்கே பார்த்துட்ருக்கோம் எல்லாருக்குமே, இங்கே டீம் மெம்பர்ஸு, நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக வாழணும், நீடூழி வாழணும், சகல சௌபாக்கியத்தோட, பூரண ஆசீர்வாதத்தோட நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், ஆரோக்கியத்தோட இருக்கணும். இந்த குடும்பம் உங்கள் குடும்பம் இனிமே அனுசரித்து அன்பாக அரவணைச்சு போகணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வாழ்ந்து காட்டுவோம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் கொடுத்த பேராதரவிற்கு நன்றி. மீண்டும் விரைவில் சந்திப்போம். Bye.